இயேசுதான் நமக்கு ஞானம் அப்படின்னா, இயேசுவை எனக்குள்ளே இருக்காருன்னா இப்போ என்ன செய்யணும்? அந்த ஞானத்தோடு ஆண்டோட்ட குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. அந்த பிரச்சனை நேரத்தில் என்ன செய்யணும்? வாயை மூடிக்கணும். வாயை மூடிக்கிட்டு அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? சொல்லிடணும், ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, இதை எப்படி சமாளிக்கன்னு தெரில, இவரால் என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேங்க, இவர் போகிற போக்கு எனக்கு பிடிக்கல, எந்த நேரமும் செல்ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கார், எந்த நேரம் பார்த்தா அம்மா அம்மாங்கிறாரு, அக்காங்காங்கிறாரு, யார்கிட்ட பேசுகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் எனக்கு வந்து அவர் போக்கே முந்தி இருந்த மாதிரியே இல்லை, இப்போ என்ன செய்யலாம் ஆண்டவரேன்னு ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? பதிலுக்காக காத்திருக்கணும். எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? நான் ஒரு வாரம் காத்திருக்கிறேன், ஒரு மாதம் காத்திருக்கேன், மாறவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி சண்டை போட்டால் நடக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி பொறுமையாக எப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணோம்னா, அது வந்து ஒரு ஏழை விதவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவன் என்ன பண்ணுறான்னா, மனுஷனை மதிக்காதவன் அந்த நீதிபதி, கர்த்தருக்கு பயப்படாதவன், அவங்ககிட்ட தான் இவன் என்ன செய்யணும்? வழக்குக்கு போகணும், அவன் தான் நியாயம் சொல்லணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருப்பான், அவளை அசட்டை பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஒரு நாள் வந்துச்சது, இந்த நியாயாதிபதி நினச்சான், அவன் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ கிளம்பின உடனே இந்த பொண்ணு, அந்த அம்மா முகம் ஞாபகத்தில் வருது. எப்பா என்னைக்கு இந்த கோர்ட்டுக்கு போனாலும் முதல்ல இந்த அம்மா தான் உட்காந்துருக்கு, எப்பா இதோட அலட்டு நம்ம தாங்க முடியலை, அதனால் ஒன்று செய்யணும், இனி வந்து இவன் நம்ம அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவருக்கு நியாயம் செஞ்சா, நீதி உள்ள நியாயாதிபதி தம்மை நோக்கி கூப்பிடுற, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யாமல், சத்தமா சொல்லுங்க, இருப்பாரோ. அப்ப நமக்கு என்ன வேணும்? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? சமாதான கர்த்தர் இயேசு தான். இயேசு ஒருவர் தான் சமாதானம் கொடுக்க முடியும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, தவறு செஞ்சாலும் புருஷன் குடிக்கிறாரு, ரைட்டு, புருஷன் வந்து அவங்க அம்மா பக்கமே போகிறாரு, சம்பளம் எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு சரியாக காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, உங்ககிட்ட அன்பாக இல்லை, எந்த நேரமும் அவங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு செய்கிறாரு, தெரிஞ்சாலும் நம்ம சண்டை போட்டு ஒரு ஆளை மாற்ற முடியாது. ஆனால் யார் மாற்றுகிறாரோ அவரை நோக்கி கூப்பிட்டா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் தான்.